சென்னை புறநகரில் வெள்ள பாதிப்பை தவிர்க்க ஒக்கியமடுவு நீர்வழிப்பாதை விரிவுபடுத்தப்படுவதோடு இரும்பு பாலம் ஒன்று 4 வழிச்சாலையாக அமைக்கப்பட்டு வருகிறது. சென்னையில் பருவமழை, புயல், வெள்ள நேரங்களில் பள்ளிக்கரணை சதுப்பு நில பகுதியில் தேங்கும் நீரை கடலுக்கு கொண்டு செல்வதில் ஒக்கியமடுவு கால்வாய் இன்றியமையாதது. புறநகரில் வெள்ள நீரை வெளியேற்ற 2.8 கிலோமீட்டர் நீளம் கொண்ட முக்கியமான நீர்வழித்தடமாக இருக்கிறது. பல ஆண்டுகளாக தூர்வாராமல் கிடந்த இந்த கால்வாயை சீரமைக்கும் பணிகளை மெட்ரோ நிர்வாகம் கேட்டுக்கொண்டதன் பேரில் அதனிடமே ஒப்படைத்தது நீர்வளத்துறை. அந்த வகையில் 80 மீட்டர் அகலம் கொண்ட ஒக்கியமடுவு பாலத்தின் நீர்வழி பாதை கடந்த செப்டம்பரில் 200 மீட்டர் நீளத்திற்கு விரிவாக்கம் பெற்றது. இதனால் கடந்த ஆண்டு பருவமழையின் போது வேளச்சேரி, பள்ளிக்கரணை பகுதிகளில் பெரும் வெள்ளம் தவிர்க்கப்பட்டதாக கூறுகிறது சென்னை மாநகராட்சி. அதே நேரத்தில் பாலத்தின் உயரத்தை 1.5 மீட்டர் உயர்த்தி புதிய இரும்பு பாலம் அமைக்கும் பணியையும் மேற்கொண்டு வருகிறது மெட்ரோ நிர்வாகம். 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்தில் மாதவரம், சிறுசேரி, சிப்காட் வரையிலான 45.4 கிலோமீட்டர் தொலைவு கொண்ட 3வது வழித்தடம் அமைகிறது. இதில் ஒக்கியம்பேட்டை, காரப்பாக்கம் மெட்ரோ ரயில் நிலையங்கள் இடையே ஒக்கியமடுவு நீர்வழிப்பாதையை விரிவுபடுத்தி பாலத்தின் வழியே அதிக அளவு மழைநீர் கடந்து வெளியேறும் வகையில் 200 மீட்டர் தொலைவிலான புதிய 4 வழிச்சாலையாக இரும்பு பாலம் உருவாக்கப்படுகிறது. இதன் மொத்த மதிப்பீடு 83 கோடி ரூபாய். முழுக்க முழுக்க இரும்பினால் உருவாகும் 1600 மெட்ரிக் டன் எடையிலான இந்த பாலத்திற்கான பாகங்கள் டெல்லி மற்றும் சத்தீஸ்கரிலிருந்து வரவழைக்கப்பட உள்ளன. இந்த கட்டமைப்புகள் மூலம் சென்னையின் புறநகரில் நேரிடும் வெள்ள சேதங்கள் தவிர்க்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் இர்ஃபானுடன் செய்தியாளர் வினீஷ் சரவணன்.